ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகஸ்ட் 2020 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து அரசு வங்கிகள். அரசு வங்கிகளில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனா அதை ஃபஸ்ட்டில் பார்க்குறோம். அந்த வகையில் வந்து உதாரணத்துக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபியில் பார்த்தீங்கன்னா சேலரி பர்சன் செல்ஃப் எம்ப்ளாய் 2 பேருக்கும் வந்து 7.45லேருந்து 7.7 இந்த ரேஞ்சில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்க. மீதி உள்ள பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா, சென்ட்ரல், ஐடிபிஐ இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. நீங்கள் எல்லா பேங்க்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை விட மற்ற பேங்க்கில் கம்பேரிட்டிவ் கம்மியாச்சுன்னா அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். மீதி உள்ள கவர்மெண்ட் பேங்க்ஸை பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க், எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்குது. இவ்வளோ தான் கவர்மெண்ட் பேங்க்ஸு, முக்கியமான கவர்மெண்ட் பேங்க்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்க்குறோம். அந்த வகையில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா HDFC, ICICI, IDFC, கோடக், ஆக்சிஸ் பேங்க், KVB இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்குது. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி மீதி உள்ள ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து TMB, DCB, ஃபெடரல் பேங்க், LVP, கர்நாடகா இந்த மாதிரி பேங்க்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் பேங்க்ஸோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஹோம் லோன் ப்ராசஸிங் வந்து சீக்கிரம் இவங்க பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக இவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வரைக்கும் பேங்க்ஸை மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா பேங்க்ஸில் வந்து முடிஞ்ச அளவு ஹோம் லோன் எடுக்கிறதா நல்லது. NBFC யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்ஸில் வந்து எல்லாருமே ஹோம் லோன் எடுக்க முடியாது. சில பேர் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக பேங்க்ஸில் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா NBFCயில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்க ரெண்டாவது ஆப்ஷன் அதுதான். ஏன்னா NBFC அப்படிங்கிறத வந்து RBI ரேட்டை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பேஸ் ரேட் வச்சு அதை வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாலும் உடனே இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம NBFCயில் வந்து ஹோம் லோன் எடுக்கிறோம். அந்த வகையில் வந்து NBFCயில் வந்து முக்கியமான NBFC அப்படின்னு பார்க்க போகிறது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ், LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ், HDFC இந்த NBFCயில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்கான். இதில் வந்து LIC தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது ஹோம் லோன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க NBFCயில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து EMI கால்குலேட்டர். 1 லட்சம் ஹோம் லோன் எடுத்தோன்னா EMI எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு 7% வட்டி, 5 வருஷம்னா 1980 ரூபா EMI பெர் மந்த் வரும். இதுவே வந்து 10 லட்ச ரூபா எடுத்திங்கன்னா அதை அப்படியே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை % இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க, எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த அளவு ஹோம் லோன் வந்து எடுங்க. முடிஞ்சளவு வந்து ஷார்ட் டேர்மில் எடுத்து ஹோம் லோன் வந்து கட்டி முடிச்சிருங்க. லாங் டேர்ம்னு போகும்போது EMI கம்மியாக இருந்தாலும் அதிகமாக அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து பெஸ்ட் ஹோம் லோன் ரேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து சிறந்த 5 ஹோம் லோன் ரேட்டை மட்டும் பார்க்குறோம். அதில் எல்லாமே வந்து முக்கியமாக பார்க்குறது வந்து கவர்மெண்ட் பேங்க் தான் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல வந்து யூனியன் பேங்க் இருக்குது. 6.7 வந்து ஸ்டார்டிங் ரேட்டில் அவங்க தராங்க. அடுத்து POI, சென்ட்ரல், POB இந்த பேங்க்ஸ்லாம் தராங்க. அடுத்து கனரா பேங்க், 4th பிளேஸில் ICICI பேங்க், லாஸ்ட்டாக 5வது இடத்துல வந்து SBI, IDFC ஃபஸ்ட்டு, PNB இந்த பேங்க்ஸ்லாம் வந்து 7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்க. இந்த பேங்க்ஸ்லாம் வந்து முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வேறு பேங்க்கில் வந்து ஹோம் லோன் இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீட்டு தொடர்பான தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.